தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பத்தூர் அருகே சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சீறி பாய்ந்து சென்ற காளைகளை சாலைகளின் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் நின்று உற்சாகமூட்டி ரசித்தனர். திருப்பத்தூர் ஆகஸ்ட் 31 சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆவணிப்பட்டியில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராமத்தார்கள், இளைஞர்கள், சிங்கப்பூர் வாழ் இளைஞர்களால் 2ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. ஆவணிப்பட்டி கீழ்ச்சேவல்பட்டி சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாட்டு பிரிவில் 10 ஜோடிகளும், சிறிய மாட்டு பிரிவில் 26 ஜோடிகள் என மொத்தம் 36 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்கை 8 மைல் தூரமும், சிறிய மாடுகளுக்கு 6 மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர். விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பெரிய மாட்டு வண்டி பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 2வது பரிசாக 25,000, 3வது பரிசாக 20,000, 4வது பரிசாக 15,000 மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இதேபோன்று சிறிய மாட்டு பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 2வது பரிசாக 20,000 ரூபாய், 3வது பரிசாக 15,000 ரூபாய், 4வது பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் கோப்பைகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான பெண்கள், குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் ரசித்ததோடு சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர். அந்த போன அப்படியே ஒரு போட்டோ எடுத்து